அவரவர் பார்வையில் மணமகன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். மணமகள் இருக்கிறாள் அல்லவா, அந்த வரனினுடைய அழகை பார்ப்பாளாம். அவனுடைய அழகாக இருக்கிறானா, அவன் ஒரு புஜபல பராக்கிரமசாலியாக இருக்கிறானா, அவன் ஒரு ஆணழகனாக இருக்கிறானா, தன்னுடைய அழகிற்கு உகந்தவனாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அழகின் மீதுதான் அவளுடைய கவனம் என்பது செல்லுமாம். அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய தாயார் பார்க்கும் பொழுது இவன் நல்ல வசதி வாய்ப்புகளை உடையவனா, என்னுடைய பெண்ணை வேலைக்கு போன்னு சொல்லி இம்சை பண்ணுவானா, இல்ல உக்காத்தி வச்சு நல்லா சாப்பாடு போடுவானா, என்னுடைய பெண்ணை மிகவும் சுகமாக பார்த்து கொள்வானா, அதற்கு ஏற்றாற்போல் இவனுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அமைந்திருக்கிறதா, அந்த பெண்ணினுடைய தகப்பனார் எதை பார்ப்பார் சொன்னா, அந்த மருமகன் வரக்கூடிய மருமகனினுடைய அறிவினை பார்ப்பாராம். இவன் அறிவு செல்வத்தினை உடையவனாக இருக்கிறானா, இவன் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்து விளங்குகிறானா, அப்படி கல்வி கேள்விகளில் இவன் சிறந்து விளங்கிவிட்டாலே கண்டிப்பாக இவன் நிறைய சம்பாதிப்பான், என்னுடைய குழந்தையை நல்லபடியா வச்சு காப்பாத்துவா. படித்தவனாக இருந்தால் அதுபோல முரட்டுத்தனத்தோடு நடந்து கொள்ள மாட்டார்கள், ரொம்பவும் அன்போடு தன்னுடைய மனைவியை பார்த்துக் கொள்வார் என்பதனாலேதான் கூட இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள் அந்த மணமகனினுடைய குலப்பெருமையை பார்ப்பார்களாம். அவனுடைய குலத்திலே எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறார்களா, இல்ல அவங்க வேற ஏதாவது தப்பு தண்டெல்லாம் பண்ணிட்டு ஏதான ஒரு பிரச்சனையில இருக்காங்களா, இந்த வீட்லயா போய் சம்பந்தம் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவா தெரியுமா. ஆக அந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்னு சொன்னா நெருங்கிய உறவினர்களை சொல்கிறார்கள். ஒரு தாய் மாமன் ஆகட்டும், அல்லது அந்த பெண்ணிற்கு சொந்த சித்தப்பா ஆகட்டும், அல்லது பெரியப்பா ஆகட்டும், அல்லது தாத்தா பாட்டிகளாகட்டும், இவர்கள் எல்லோருமே அந்த மணமகனினுடைய பரம்பரையைத்தான் பிரதானமாக விசாரிப்பார்களாம். அவனுடைய பரம்பரை நல்ல பரம்பரையா, அவனுடைய குடும்பமானது நல்ல அளவிலே இருக்கிறதா என்பதை போலத்தான் அதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்களாம் அந்த நெருங்கிய உறவினர்கள். அதற்கு அடுத்தபடியா சொல்றா பாருங்கோ, இஷ்டான்னம் இதரே ஜனாகான்னு சொல்றா. மற்ற பந்துக்கள் உறவினர்கள்லாம் சொல்றோம் இல்லையா, மித்திரர்களும் நண்பர்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இவர்கள்லாம் எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா, அந்த அன்னம், அந்த கல்யாணத்துல என்ன மாதிரியான சாப்பாடு போடுறா அப்படிங்கிறது தான் பார்ப்பாளாம். பிரதானமா அவர்கள் எல்லோருமே அந்த கல்யாணத்தை நல்ல ஜாம்னு நடத்தலாப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா. கல்யாணத்தை அந்த மணமகன் வீட்டார் ரொம்ப பிரமாதப்படுத்திட்டா, அவர்கள் ரொம்ப பிரமாதமாக நடத்தினா, நல்ல சாப்பாடு போட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பாட்டினை கொண்டு இவர்கள் நல்லபடியாக எல்லோருக்கும் உணவளிக்க கூடியதிலே இவர்கள் நல்ல வல்லவர்களாக இருப்பார்களா, எல்லோருக்கும் நல்ல சாப்பாடை போடுவாளா அப்படிங்கிறதுலதான் மற்றவர்களுடைய பார்வை என்பது இருக்குமாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தர்மசாஸ்திரமானது நமக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கிறது.